அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஒரு பரிசோதனை மாதிரி வச்சு பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டேரோ ரீடிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேரோ ரீடிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. டேரோ ரீடிங் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெளிநாடு போகனா மாற்றனா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நான் டேரோ பார்த்து நீங்கள் போவீங்க போக மாட்டீங்க அப்படின்னு நான் என்ன பதில் சொன்னாலுமே அது எல்லாமே இப்போ உங்கள் மனநிலை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கான பதில் வருமே. ஏன்னா டேரோ ரீடிங் இப்ப இருக்கக்கூடிய நீங்க மனநிலை வைத்து தான் அந்த மனநிலைப்படி நீங்க செயல்படும் போது அதற்கு இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதை குறிப்பிடுமே. ஸோ நான் கொடுக்கக்கூடிய பதில் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டான பதிலா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ உங்க மனநிலையே அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான நிலையில தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்க மனநிலையில மாற்றம் கொண்டு வந்த பிறகு அகைன் டேரோ ரீடிங் பாக்குறப்ப அதுக்கான பதில் மாறும். இப்போ நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பதில் தான் டேரோ ரீடிங்கே கொடுக்கும். ஸோ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த டேரோ ரீடிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் குரூப்பாக சொன்னதில்லை. அதாவது ஜென்ரல் ரீடிங் நான் கொடுத்ததே கிடையாது. நான் கொடுத்தது எல்லாமே தனித்தனிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேரோ ரீடிங் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களோட குறைகள் கேட்குறப்ப அவங்களோட சந்தேகங்கள் கேட்குறப்ப அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்கோமே தவிர ஒரு பர்சனுக்கு இல்லாமல் அது ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுத்து இதுதான் எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு நாங்கள் கொடுத்தல. இதை முதல் முறையாக அப்படி கொடுக்குறோம். இதை நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக வந்தது அப்படின்றத வச்சு நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவான டிசிஷன் எடுக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. டேரோ ரீடிங் இப்படி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய டேரோ ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடி விரையிலே பார்த்தீங்கன்னா நேரடியாக லைவ்ல டேரோ ரீடிங் போட ஆரம்பிக்கிறேன். அந்த லைவ்ல நீங்கள் நேரடியாக என்கிட்ட கேள்வி கேட்கலாம். உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் எப்போ அப்ராட் போவேன், இல்லை நான் அப்ராட் போவேனா மாட்டேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நேரடியாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் மறக்காமல் எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேரோ ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ சூஸ் பண்ணுறீங்களா இல்லை பிஏ சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களோட கேள்வி கண்ணை மூடிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட கேள்வி என்னவோ அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வி உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசிஷனான கேள்வி கேட்காதீங்க. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய கேள்வி கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போகணும். நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு நம்ம 2 கார்டு எடுத்திருக்கோம். ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்த கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 ஆஃப் ஸ்வார்டு வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இதில் நான் முதல்ல இந்த கார்டுக்கான மீனிங் நான் முதல்ல சொல்லிடுறேன். இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் பதில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டை எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு கார்டு, நெகட்டிவான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஏல வரவங்களுக்கு எடுத்தோன்னே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவான மனநிலையில் இருக்கிறீங்க. அதாவது உங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டிசிஷனையுமே எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது நல்லது. நீங்க இப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவான முடிவாக தான் எடுப்பீங்க. பிகாஸ் இப்போ உங்க மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு. சொல்ல போனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல குழந்தைகள் இருக்கு, எல்லாமே இருக்காங்க. எல்லாத்தையுமே உங்க கண் முன்னாடி இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு மனபாரத்துல நீங்க இருக்கிறீங்க. அதுதான் இதுக்கான உங்க பிரச்சனைக்கான காரணமே. இந்த மனபாரத்தினால நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுனால உங்களால சரியான டிசிஷன் எதுவுமே இப்போ உங்களால் எடுக்க முடியாத நிலையில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராவது கிட்ட அட்வைஸ் கேளுங்க. அப்புறம் முடிஞ்சா ஒரு எங்கேயாவது வெளி அவுட்டிங் போயிட்டு வர மாதிரி பாருங்க. இந்த ட்ரிப்பு மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுவே நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டைகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை, மனஸ்தாபங்கள், 2 பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் போலாரையே உங்களுக்கு இருக்குமே. இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சண்டை வந்துட்டே தான் இருக்குமே. ஆனால் உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களுமே இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்கள் இப்போ இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்னவோ நான் கொடுத்த பதிலை வச்சு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபார் எக்ஸாம்பிள் எந்த முடிவுகளையுமே நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு வளையத்துக்குள்ளார
நீங்களே ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறீங்க. அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நம்ம பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். சொல்ல போனால் பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கார்டு வந்துருக்குது. பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு அப்படின்னுவோம். ஸ்டார் கார்டுங்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஒரு நல்ல கார்டாக இந்த கார்டை சொல்லலாம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுடைய விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற போகுது. நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த கார்டு உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி இவங்க முடிவுகள் எதை எடுக்கனாலும் அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே இப்போ இருக்கக்கூடிய நிலையில். ஆனால் நீங்கள் முடிவுகளை எடுக்கணும். முடிவை எடுக்கிறன்ட்டு ஒரு காலை அதில் வச்சுட்டு இல்லை அது வேண்டாம் அப்படின்னு ரிவர்ஸில் வரக்கூடாது. ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லது நடக்கும். அதே போல் இப்போ உங்களுக்கு கடவுளோட அருளும் முன்னோர்களோட அருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால் நீங்கள் எது பண்ணுறதுனாலுமே உங்களுடைய குலதெய்வம், உங்கள் முன்னோர், கடவுள் இவங்களை வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா அது வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் உடையக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களே. இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னோரோட ஆசீர்வாதத்தோடு பண்ணும்போது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியம், நீங்கள் கொஞ்சம் எமோஷனலாக அட்டாக் ஆகிருக்கீங்க. எமோஷனல் மீன்ஸ் என்னென்னா கொஞ்சம் சோகமான சூழ்நிலை, இந்த மாதிரி எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எமோஷனல் வைஸ் டிசிஷன் எடுத்துறாதீங்க. இது சோகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் வந்து உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகிற மாதிரி கொண்டு போய் விடும். அதனால் அதை மட்டும் விட்டுட்டு உங்களோட முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகளாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னா உங்கள் மூளை சொல்கிறத கேட்டு பண்ணுங்கள். உங்கள் மூளை சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்குமே. நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன், பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க. அதாவது முடிவு எடுத்தால் அது 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதில் நீங்கள் காலை எடுத்து ஒரு ஸ்டெப்பும் போயிடுவீங்க. அதை தொடர்ந்து போகாமல் பாதிலே நிறுத்துவீங்க, அரைகுறையாக ஸ்டாப் பண்ணுவீங்க. செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க. அந்த நிலையை விட்டுட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் மூளை சம்பந்தப்பட்டதாக இருக்கணுமே, உங்கள் மனது சம்பந்தமானதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கடவுளோட துணை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. முன்னோர்களை வேண்டிக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போகுது. அதனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தது வெறும் ஜென்ரலான ரீடிங் தான். பிகாஸ் நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்க கூட எனக்கு ஐடியா இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரல் ரீடிங் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் மனநிலையை வச்சு நீங்களே பாருங்களேன். நான் கொடுத்தது ஏ அண்ட் பிக்கு 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன். 2 பேருக்குமே டோட்டலாகவே சேஞ்சஸாக வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எப்படி இருக்குது நீங்களே யோசிச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பர்சனலாக அதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் லைவ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் அதில் வந்து நேரடியாகவே உங்கள் கேள்விகளுக்கு தகுந்த பதிலே கொடுக்குறேன். மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீடிங் நான் விரும்ப மாட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் சொன்னது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பின் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.